விழுப்புரத்தில் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே மீண்டும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது கைகலப்பாக மாறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இபிஎஸ் மற்றும் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடையே மோதல் போக்கு காணப்பட்ட நிலையில் கைகலப்பாக மாறியிருக்கிறது. காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இருவரிடையே கைகலப்பாக மாறியிருக்கிறது. மயிலத்தில் புதிய மாவட்ட செயலாளர் தலைமையில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் நடத்தவிடாமல் தடுத்து நிறுத்தி சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் ரகளையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பரணிராஜ் இணைகிறார். வணக்கம் பரணிராஜ், விவரம். வணக்கம் மாலதி. தற்போது வாக்குவாதம் என்பது மோதலாக வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்கிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திடம் இருந்து அமைப்பு செயலாளர் மற்றும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து சி.வி. சண்முகத்தை நீக்கிவிட்டு அந்த பதவிக்கு விழுப்புரத்தைச் சேர்ந்த பசுபதியை விழுப்புரம் மாவட்ட செயலாளராக நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்திற்கு பதிலாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி பல்வேறு இடங்களிலும் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறார். தங்களை அழைக்காமல் புறக்கணித்துவிட்டு ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் இடங்களில் எல்லாம் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லம் ஒன்றிய அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் புதிய மாவட்ட அதிமுக செயலாளர் பசுபதி தலைமையில் நாட்டார்மங்கலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அவரது ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். இந்த நிலையில் மயிலம் சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்றி ஆலோசனை கூட்டத்தை நடத்தக்கூடாது என கூறி மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினர் ஏற்பாடு செய்திருந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் திருமண மண்டபத்தின் முன்பாக குவிந்து நின்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தக்கூடாது என கூறி பசுபதி ஆதரவாளர்களை தடுத்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தற்போது வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் பசுபதி ஆதரவாளர்களை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். அப்போது சேர்களை தூக்கி வீசியும் ஒரு சிலரை கடுமையாக தாக்கி அவர்களின் சட்டையை கிழித்து தரதரவென இழுத்துச் சென்றும் பசுபதி ஆதரவாளர்களை முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் கடுமையாக தாக்கினர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்து வருகிறது. மோதலில் ஈடுபட்ட இரு தரப்பையும் போலீசார் தடுக்க முயன்றும் முடியாத நிலையில் போலீசார் முன்னிலையிலேயே இரு தரப்பினருக்கும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருவதால் ஏராளமான போலீசார் அந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. மாலதி, பரணிராஜ், விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.